ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 4 ஃபில்லிங் தான் நம்ம பார்க்க போறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபில்லிங்ஸ்க்கு இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் தான் போடுறேன். இது வந்து செமி ஸ்பைரல். நம்ம ஸ்பைரல் வந்து 2-3 லைன் வந்து ட்ரா பண்ணுவோம் இல்லையா, இது அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அது சென்டரில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் ஷேட்ல வரும். ஒரு 3 லைன் ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லைனை வந்து திக் லைன்ஸாக மாற்றிக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு லுக்காக இருக்கும் இந்த ஃபில்லிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரபிக் மற்ற டிசைன் கல்ஃப் இதுல எல்லாம் அதிகமாக வரும். செகண்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஒன் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்பைரல் பிளஸ் ஹம்ப் தான் ட்ரா பண்றேன். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நல்லா ஒரு போல்டான ஸ்பைரல் போட்டுட்டு அது கீழே சின்ன சின்னதா ஹம்ப் போடலாம். ஹம்ப் வந்து நம்ம ஒரு லேயரும் போடலாம், இல்லை டபுள் லேயருமே போடலாம். நம்ம எப்படி போட்டாலுமே இது வந்து நல்லா லுக்கா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் பண்ணும்போது இருக்கிற ஸ்பேசஸ்ல தான் போடணும். ஸோ நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு அந்த ஸ்பைரல் ஹம்ப் போடாம அந்த கார்னர் வர்றப்ப நம்ம பாதி ஹம்ப் பாதி வந்து ஸ்பைரல் போட்டு தான் ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் டிசைன் வந்து நான் ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ப்லேயே வந்து டச் பண்ணாமல் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு அட்வான்ஸ் பேட்டர்னில் வர ஃபில்லிங்ஸ் தான். நம்ம நார்மலாக ஸ்பைரல் கொடுத்துட்டு அதை சுற்றி நெருக்கமாக ஹம்ப் கொடுப்போம் இல்லையா, பட் இந்த ஹம்ப் பார்த்தீங்கன்னா டச் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பைரலை டச் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு போடணும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த ஜிக்ஸாக் பார்த்தோம்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயே இது கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் போட்டதுலேயே 2 லேயர் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல போல்டான ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அது கீழே நான் வந்து 2 லேயர் கொடுத்து இந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாமே நமக்கு அட்வான்ஸ் பேட்டர்ன்ல வர்றது ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஒன் பார்க்கலாம். லாஸ்ட் டிசைன் வந்து மேங்கோ ஃபில்லிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேங்கோன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பைஸ்லேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு போல்டாக ஒரு டாட் வச்சு அதில் இருக்க பேஸ்ட்டை அப்படியே இழுத்துட்டு வந்து கர்வாக நம்ம பெண்ட் பண்ணி விடணும். அந்த ஸ்டார்டிங் நம்ம பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அந்த இடம் வந்து நல்லா போல்டாக அந்த மேங்கோ மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மேங்கோ ட்ரா பண்ணிவிட்டு அது கீழே சின்னதாக ஒரு லைன் கொடுத்து அதை நான் ஹம்ப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் லேயராகவும் கொடுக்கலாம், இல்லை டபுள் லேயராகவும் கொடுக்கலாம். இதுவுமே ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ்க்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மேங்கோஸ் வச்சு பண்ணுற ஒர்க் தான் இது. ஸோ இது போல் இந்த லாஸ்ட் ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளாஸ் போகிற இப்போ நான் போட்டிருக்க மாதிரியே ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மாதிரி ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. தேங்க்யூ.